தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி மாநில காவல்துறையின் மாநாடு ஹோட்டல் அக்காடில் நடைபெற்றது. மாநாடு தொடக்க விழாவிற்கு அமைச்சர் நமச்சிவாயம் தலைமை வகித்தார். சபாநாயகர் செல்வம் முன்னிலை வகித்தார். முதலமைச்சர் ரங்கசாமி காவல்துறையின் பல்வேறு பிரிவுகளில் சிறப்பாக பணியாற்றிய காவல்துறையினருக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கி பேசினார். அப்பொழுது தமிழக வெற்றிக் கழக மாநாட்டில் துப்பாக்கியுடன் வந்த நபரை சாதுரியமாக கண்டுபிடித்து கைது செய்த விவகாரத்தில் 2 காவலர்களுக்கு பரிசு வழங்கப்பட்டது. சிக்மா செக்யூரிட்டி சுப்பிரமணியன் மற்றும் சிறப்பு நிலை உதவி ஆய்வாளர் மணிகண்டன் ஆகியோருக்கு புதுச்சேரி காவல்துறையின் மாநில மாநாட்டில் முதலமைச்சர், சபாநாயகர் மற்றும் அமைச்சர் ஆகியோர் இணைந்து சான்றிதழ் வழங்கி பாராட்டினர். தொடர்ந்து முதலமைச்சர், புதிய தொழில்நுட்பம் நாளுக்கு நாள் வளர்ந்து வருகிறது, அதற்கேற்ப குற்றங்களும் வளர்ந்து வருகிறது. இதனால் போலீசார் புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். இதற்காக போலீசாருக்கு பல்வேறு பயிற்சிகள் அளிக்கப்படுகிறது. இப்பயிற்சிகளை போலீசார் நன்றாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மக்களுக்கு பயனுள்ள விஷயங்களை மாநாடு மூலம் விவாதம் நடத்தி செயல்படுத்த வேண்டும். போக்குவரத்தை கட்டுப்படுத்தவும் நெரிசலை தீர்க்கவும் திட்டங்களை வகுக்க வேண்டும். அரசு துறைகளில் பணிகள் தொய்வாக நடைபெற ஆட்கள் இல்லாததான் காரணம் என தெரியவந்தது. இதனை அடுத்து காலி பணியிடங்களை அரசு நிரப்பி வருகிறது. காவல்துறையில் 800 பணியிடங்களை நிரப்பியுள்ளோம். மத்திய அரசிடம் புதிய பணியிடங்களை உருவாக்க அனுமதியும் கோரியுள்ளோம். போலீசார் நன்றாக பணியாற்றி சட்ட ஒழுங்கை கட்டுக்குள் வைத்திருந்தால் அரசுக்கு நல்ல பெயரை தரும். புதுவை காவல்துறைக்கு அரசு எப்பொழுதும் முழு ஒத்துழைப்பு, நிதி அளிக்கும் என தெரிவித்தார். விழாவில் தலைமை செயலர் சரத் சௌகான், டிஜிபி ஷாலினி சிங், டிஐஜி சத்யசுந்தரம், சீனியர் எஸ்பிக்கள் கலைவாணன், ஸ்ருதி எரக்கட்டி மற்றும் போலீஸ் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். மாநாட்டில் சென்னை சிறப்பு புலனாய்வுத்துறை இணை இயக்குனர் கருணாகரன், இந்திய கடலோர காவல்படை கமாண்டர் கீர்த்தி கபாஷ்பர், போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பணியக கண்காணிப்பாளர் தீபக் கௌசிக், தேசிய பேரிடர் மீட்பு படை துணை கமாண்டர் சங்கரபாண்டியன், சைபர் குற்ற ஒருங்கிணைப்பு மைய துணை கமாண்டர் சஞ்சய்குமார் ஆகியோர் புதுவை போலீசாருக்கு பயிற்சி அளித்தனர். புதுச்சேரி கோரிமேட்டில் நோயினி கடத்தி கட்டுப்பாட்டு ஆராய்ச்சி மையம் VCRC இயங்கி வருகிறது. இந்த ஆராய்ச்சி மையத்தின் பொன்விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் கலந்து கொண்டு பொன்விழா கொண்டாட்டத்தை துவக்கி வைத்தார். முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், தலைமை செயலர் சரத் சௌகான், சுகாதாரத்துறை செயலர் சௌத்ரி முகமது யாசின், VCRC இயக்குனர் மஞ்சு நெகி, முன்னாள் இயக்குநர்கள், விஞ்ஞானிகள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் VCRC நிறுவனத்தின் 50 ஆண்டுகால ஆராய்ச்சி வரலாற்றை வெளிப்படுத்தும் விதமாக நினைவு கையேடுகளை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் வெளியிட்டார். திருப்பரங்குன்றம் கார்த்திகை தீபம் ஏற்றுவது தொடர்பாக தீர்ப்பளித்த JR சுவாமிநாதனுக்கு எதிர்ப்பு தெரிவித்து 120 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்திட்ட நிலையில் அதில் புதுச்சேரி நாடாளுமன்ற காங்கிரஸ் உறுப்பினர் வைத்திலிங்கம் முதல் கையெழுத்திட்டார். இந்நிலையில் இந்துக்களுக்கு முதல் கையெழுத்திட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் வைத்திலிங்கத்தை கண்டித்து முருக பக்தர்கள் மற்றும் இந்து இயக்கங்கள் சார்பில் தேசி பஞ்சாலை அருகே தீபமேற்றும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பாஜக தமிழக முன்னாள் தலைவர் அண்ணாமலை, புதுச்சேரி பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம், இந்து முன்னணி தலைவர் சனல்குமார் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்ட முருக பக்தர்கள் கலந்து கொண்டு அரோஹரா கோஷங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து மேடையில் பேசிய அண்ணாமலை, கோவில் மலையில் மாமிசம் சாப்பிடலாம் என சொன்னபோது எதிர்த்த இந்து சமயத்துறை அறநிலையத்துறை அதிகாரி இல்லை என்றும், ஆனால் தீபமேற்ற வேண்டும் என சொன்னபோது அறநிலையத்துறை அதிகாரி எதிர்த்ததாகவும், குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என பேசிய அவர் இந்து சமய அறநிலையத்துறை கலைக்க வேண்டும் என்றார். மேலும் இஸ்லாம், கிறிஸ்துவ மதம் தோன்றுவதற்கு முன்னதாக குன்றன் உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்றும் பழக்கம் உள்ளதாகவும் தெரிவித்தார். திருப்பரங்குன்றத்தில் உள்ளது சர்வே கல் இல்லை, சமணர் கால கல் என தற்போது திமுகவினர் புதிதாக பேசி வருவதாகவும், தினமும் பொய் சொல்லி அவர்கள் கூறுவதை நியாயப்படுத்தி வருகின்றனர் என்றும் விமர்சனம் செய்தார். மேலும் கடந்த 2 ஆண்டுகளாக இந்துக்களை சீண்டுவதே திமுகவின் வேலையாக உள்ளதாகவும், எதிர்வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திருப்பரங்குன்றம் விவகாரம் ஏறலுக்கு என்றும் தெரிவித்தார்.
இதேபோல் இந்து அறநிலையத்துறை சார்பில் வாதிட்ட வழக்கறிஞர் ஜோதி அவர்கள் முருகனுக்கு 2 மனைவி இருப்பதால் 2 இடங்களில் தீபமேற்ற முடியுமா என வாதிட்டதற்கு அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். டிசம்பர் 1ஆம் தேதி கொடுத்த தீர்ப்புல நீங்க கார்த்திகை தீபத்தன்று நல்லா புரிஞ்சுக்கணும், 365 நாளும் கிடையாது. கார்த்திகை தீபத்தன்று வருஷத்துக்கு ஒரு முறை கூட ஒரு பக்தர்கள் அங்க போய் தீபத்தை ஏற்ற முடியலனா அந்த பக்தர்களுக்கு நடக்கக்கூடிய மிகப்பெரிய அநியாயமாக இந்த நீதியரசர் தீர்ப்பு கொடுத்திருக்கிறார். அதுவும் உங்களுக்கு தெரியும், 1995 ஆர்டிஓ ஆபீஸ்ல நடந்த பீஸ் கமிட்டி மீட்டிங்ல தர்காவை சார்ந்தவர்கள் தீபத்தை ஏற்றுவதற்கு எந்த அப்செக்ஷன் இல்லைன்னு சொன்னாங்க. 2005 சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது தர்காவை வேண்டுமென்றே தூண்டிவிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாளர்கள் இன்னைக்கு இந்த டிராமாவை பண்றாங்க. டிசம்பர் 1ஆம் தேதி தீர்ப்பு கொடுத்த பொழுது 2ஆம் தேதி தர்கா அப்பீல் போல 3ஆம் தேதியும் தர்கா வரல. 4ஆம் தேதிக்கு மேலதான் திமுக தூண்டி விட்டு தர்காவை கூட்டு வந்திருக்காங்க. இது மக்கள் எல்லோருக்குமே உண்மை தெரியும். மணவெளி தொகுதிக்குட்பட்ட ஜெயபால் நகரில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் ரூபாய் 9 லட்சம் செலவில் தார் சாலை அமைக்கும் பணி மற்றும் ஓடைவெளி கண்ணாயிரம் கவுண்டர் வீதியில் ரூபாய் 4 லட்சம் செலவில் சாலை அமைக்கும் பணி ஆகியவற்றை சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் விநாயகமூர்த்தி, உதவி பொறியாளர் நாகராஜன், இளநிலை பொறியாளர்கள் சுரேஷ், அகிலன், ஜீனியஸ் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்சி பள்ளி நிர்வாகி கார்த்திகா தேவி மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி தன்வந்திரி நகர் காவல் நிலைய சரகத்திற்குட்பட்ட பகுதிகளில் டிசம்பர் 7 மற்றும் 9ஆம் தேதிகளில் நடந்து சென்ற பெண்களிடம் மோட்டார் சைக்கிளில் வந்த 2 அடையாளம் தெரியாத நபர்கள் தாலி மற்றும் தங்க செயின்களை பறித்து சென்றதாக புகார்கள் அளிக்கப்பட்டன. இதன் அடிப்படையில் தன்வந்திரி நகர் காவல் நிலையத்தில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு விசாரணை தொடங்கப்பட்டது. டிஐஜிபி சத்யசுந்தரம் மற்றும் எஸ்எஸ்பி கலைவாணன் ஆகியோரின் உத்தரவின் பேரில் எஸ்பி ரகுநாயகம் மேற்பார்வையில் தன்வந்திரி நகர் காவல் நிலைய வட்ட ஆய்வாளர் பாலமுருகன், முத்துக்குமரன் ஆகியோர் கண்காணிப்பில் உதவி ஆய்வாளர் ரமேஷ் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டது. இந்த தனிப்படையினர் சம்பவ இடங்களில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததுடன் குற்றவாளிகள் வந்த வழித்தடம் மற்றும் பயன்படுத்திய மோட்டார் சைக்கிள்களின் பதிவெண்ணை வைத்து விசாரணை தீவிரப்படுத்தினர். மேலும் கிடைத்த புகைப்படங்களை பழைய குற்றவாளிகளுடன் ஒப்பிட்டு குற்றவாளிகளை அடையாளம் கண்டனர். இதனையடுத்து திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த வல்லரசு மற்றும் பெங்களூருவை சேர்ந்த இப்ராஹிம் பாஷா ஆகிய இருவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் செயின் மற்றும் தாலி செயின்களை பறித்த குற்றத்தை ஒப்புக்கொண்டனர். அவர்களது வாக்குமூலத்தின் அடிப்படையில் தன்வந்திரி நகர் காவல் நிலையம், ஆரோவில் காவல் நிலையம் மற்றும் திருவண்ணாமலை மேற்கு காவல் நிலைய சரகங்களில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த சுமார் 10 பவுன் தங்க நகை, குற்றத்திற்கு பயன்படுத்திய யமஹா MT-15 மோட்டார் சைக்கிள் மற்றும் 2 செல்போன்களை பறிமுதல் செய்யப்பட்டன. மொத்தமாக பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களின் மதிப்பு சுமார் ரூபாய் 12.50 லட்சம் என தெரிவிக்கப்பட்டது. கைது செய்யப்பட்ட இருவரும் நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த வழக்கில் துரிதமாக செயல்பட்டு குற்றவாளிகளை கைது செய்த தன்வந்திரி நகர் குற்றப்பிரிவு காவலர்கள் மற்றும் வடக்கு பகுதி குற்றப்பிரிவு காவலர்கள் சத்யசுந்தரம், கலைவாணன் மற்றும் ரகுநாயகம் ஆகிய உயரதிகாரிகள் பாராட்டினர். அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து எல்லைக்குட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட தொடர் புகார்களின் அடிப்படையில் சுற்றித் திரியும் பன்றிகளை அகற்றும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இந்த நடவடிக்கை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் உத்தரவின் பேரில் செயல்படுத்தப்பட்டது. ஆணையர் விநாயகமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இப்பணியில் உதவி பொறியாளர் நாகராஜன் மற்றும் இளநிலை பொறியாளர் சரஸ்வதி ஆகியோரின் முன்னிலையில் செயல்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டன. மேலும் கந்தவேல் மற்றும் செழியன், இளநிலை எழுத்தர் ஆகியோர் மேற்பார்வையில் கொம்யூன் பஞ்சாயத்து பகுதிகள் முழுவதும் பன்றிகள் அகற்றப்பட்டன. பொது சுகாதாரத்தை மேம்படுத்தவும், குடியிருப்பு பகுதிகளில் ஏற்படும் சுகாதார மற்றும் பாதுகாப்பு சிக்கல்களை தவிர்க்கவும் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பொதுமக்களின் நலனை முன்னிறுத்தி இதுபோன்ற நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்றும் அதிகாரிகள் கூறினர்.
புதுச்சேரி மூலகுளத்தில் இயங்கி வரும் பில்லாபாங் பள்ளியில் 1ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் ஆதித்யன். இவரது பெற்றோர் பூரணியின் முழு முயற்சியாலும் மாணவன் ஆதித்யாவின் ஆர்வத்தாலும் ஏற்கனவே பல கின்னஸ் சாதனைகளை மாணவன் ஆதித்யா செய்துள்ளார். அதன் ஒரு பகுதியாக இந்திய மற்றும் சர்வதேச தலைவர்களின் புகைப்படத்தை காட்டினால் அவர்களது பெயரை துல்லியமாக சொல்லும் நிகழ்வும் 100 பெயர்களை புகைப்படம் பார்க்காமல் சொல்லும் உலக சாதனை நிகழ்வு நடைபெற்றது. நிகழ்வுக்கு பள்ளி முதல்வர் ஆரோக்கியராஜ் தலைமை தாங்கினார். இதில் மாணவன் ஆதித்யா கலந்து கொண்டு 1 நிமிடம் 7 வினாடியில் 100 இந்திய மற்றும் சர்வதேச தலைவர்களின் புகைப்படத்தை பார்த்து அவர்களின் பெயரை துல்லியமாக சொல்லி அசத்தியுள்ளனர். அதேபோல் 100 தேசிய சர்வதேச தலைவர்களின் பெயர்களை புகைப்படம் பார்க்காமல் 1 நிமிடம் 6 வினாடியில் சொல்லி முடித்து உலக சாதனை படைத்தார். இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ருதி எரகாட்டி சர்வதேச மற்றும் தேசிய தலைவர்களின் பெயர்களை சரியாக உச்சரித்து உலக சாதனை படைத்த மாணவன் ஆதித்யாவை வாழ்த்தி பாராட்டினார். நிகழ்வுக்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள், மாணவன் ஆதித்யாவின் பெற்றோர் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் செய்தனர். சாதனை படைத்த மாணவனுக்கு பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் கைதட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் ரெட்டியார்பாளையம் பகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைமை அலுவலக துவக்க விழா நடைபெற்றது. விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு கட்சித் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டன் குத்துவிளக்கேற்றி அலுவலகத்தை திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் மாநில பொதுச் செயலாளர்கள், மண்டல பொதுச் செயலாளர்கள், மாநில செயலாளர்கள் மற்றும் செய்தி தொடர்பாளர் உள்ளிட்ட நிர்வாகிகள் பெயரை வெளியிட்டார். நிகழ்ச்சியில் 200க்கும் மேற்பட்ட முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த LJK தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டன், லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பில் முதற்கட்டமாக நிர்வாகிகள் பட்டியல் அறிவிக்கப்படுகிறது. இந்த அறிவிப்பு வெளியானதிலிருந்து உடனடியாக நடைமுறைக்கு வரும். மாநில பொதுச் செயலாளர்களாக டாக்டர் துரைசாமி, பூக்கடை ரமேஷ், பிரபாகரன், பாபு, மாநில செயலாளர்களாக முருகானந்தம், அனிதா, ரவி, மண்டல பொதுச் செயலாளர்களாக அப்துல் பாஷித், ராபர்ட் ஜேசுதாஸ், விஜயராஜ், சுரேஷ், கண்ணவரான், செய்தி தொடர்பாளர் முகமது சஜீதா ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் பொங்கலுக்கு பிறகு 60 நாட்கள் புதுச்சேரி முழுவதும் பாத யாத்திரை திட்டமிட்டுள்ளதாகவும் பாத யாத்திரை தொடங்கும் முன் கட்சியின் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட உள்ளதாகவும் கூறினார். பின்னர் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள நிர்வாகிகளுக்கு கட்சி துண்டை அணிவித்து தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டன் வாழ்த்து தெரிவித்தார். 13 பேர்த்த நாங்கள் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். எங்கள் வேலையை தீவிரமாக ஆரம்பிச்சிட்டோம். எங்களோட கட்சி கொடியில் இருக்கிற அந்த 6 நட்சத்திரங்கள், அந்த நட்சத்திரங்களுக்கு எல்லாத்துக்குமே இவங்க தான் இந்த 6 தூண்கள். இந்த 6 தூண்களையும் நாங்கள் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு நாளுக்கும் ஒரு அறிவிப்பு நாங்கள் வெளியிடுவோம். இதை முடிச்சுட்டு ஜனவரி பொங்கல் 15ஆம் தேதிக்கு அப்புறம் நம்ம 14 பொங்கல் முடிஞ்ச உடனே நாங்கள் பாத யாத்திரை 60 நாளுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ தமிழ்நாடு, நம்ம புதுச்சேரியில், இங்கே புதுச்சேரி உள்ளேயும் சரி, காரைக்காலாக இருக்கட்டும், இங்கேயும் மாகை யானமும் நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது முழுக்க அந்த 60 நாளுமே நம்ம ஃபுல்லாக பாத யாத்திரை நடந்து மக்களோட சந்தித்து நாங்கள் அங்கேயே தங்கியிருந்து அவங்களோட குறைகள்லாம் கேட்டு அவங்களுக்கு என்ன வேணுமோ அன்னைக்கு முதல் நாள் அதுமா நாங்கள் மேனிஃபெஸ்டோவும் நாங்கள் ரிலீஸ் பண்ணலான்னு இருக்கோம் பாத யாத்திரை ஸ்டார்ட் பண்ணுற அன்னைக்கு. திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 44 லட்சம் மதிப்பீட்டில் செல்லிப்பட்டு கிராமத்தில் பிள்ளையார் கோவில் வீதி மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் பல ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்ட சேதமடைந்த கழிவுநீர் வாய்க்கால்களை மறுசீரமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. விழாவிற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். மண்ணாடிப்பட்டு கொம்பின் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் மனோகரன், ஒப்பந்ததாரர் சங்கர் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள்,
லட்சிய ஜனநாயக கட்சியின் திருபுவனை தொகுதி நிர்வாகிகள், கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மணவெளி தொகுதி நோனாங்குப்பம் புது காலனி பகுதியில் ரூபாய் 16.52 லட்சம் மதிப்பீட்டில் புதிய மின்மாற்றி அமைப்பதற்கும், கந்தேஸ்வரர் நகர் பகுதியில் ரூபாய் 3.85 லட்சம் மதிப்பீட்டில் பழுதடைந்த மின் பாதை மற்றும் கம்பங்களை மாற்றுவது மற்றும் ஆத்தங்கரை பகுதியில் பொதுமக்களின் குடியிருப்புகளுக்கு இடையூறாக இருந்த உயர் அழுத்த மின் பாதையை ரூபாய் 3.31 லட்சம் மதிப்பீட்டில் மின் பாதையை மாற்றியமைத்தல் ஆகிய பணிகளுக்கு பூமி பூஜை நடைபெற்றது. தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மின்துறை அதிகாரிகள், செயற்பொறியாளர் கிராமம் தெற்கு கிருஷ்ணசாமி, உதவி பொறியாளர் உமேஷ் சந்திரா, இளநிலை பொறியாளர் லூத்ராஜ் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி நகர மாவட்டம் மகளிர் அணி செயற்குழு கூட்டம் முதலியார்பேட்டை அகத்தியர் ஹாலில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு நகர மாவட்ட மகளிர் அணி தலைவி திருமதி அனுராதா ராஜகோபாலன் தலைமை தாங்கினார். மாநில மகளிர் அணி தலைவி தாமரை செல்வி, நகர மாவட்ட தலைவர் சக்தி கிருஷ்ணராஜ், மாநில தேர்தல் மேலாண்மை குழு உறுப்பினரும் வெளியூர் மாவட்ட பொறுப்பாளருமான வெற்றி செல்வம், முதலியார்பேட்டை தொகுதி தலைவர் புவனேஸ்வரி, மாநில மகளிர் அணி பொறுப்பாளர் ஜெயந்த், மாநில மகளிர் அணி துணைத் தலைவர் மஞ்சு, பொதுச் செயலாளர் பிரியா, மாநில செயற்குழு உறுப்பினர் திரி சத்திரன், நகர மாவட்ட பொதுச் செயலாளர் ஆனந்த பாஸ்கர், சீனிவாச பெருமாள், நகர மாவட்ட மகளிர் அணி நிர்வாகிகள், தொகுதி மகளிர் அணி தலைவர்கள் உள்ளிட்ட மாவட்ட தொகுதி மகளிர் அணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மாநில நிர்வாகி வெற்றி செல்வம் பேசும்போது, பெண்களுக்கு 33% ஒதுக்கீடு அமல்படுத்துவதில் பாரதிய ஜனதா கட்சி முன்னோடியாக இருக்கும் என்றும், பாரத பிரதமர் நரேந்திர மோடி பெண்களின் முன்னேற்றத்திற்காக பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தியுள்ளார் எனவும், வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மகளிர் அணி செயல்பட்டு புதுச்சேரியில் பாரதிய ஜனதா கட்சியும் தேசிய ஜனநாயக கூட்டணியும் மிகப்பெரிய வெற்றி பெற கடுமையாக உழைக்க வேண்டும் எனவும், கட்சியின் அனைத்து நிர்வாகிகளும் மகளிர் அணிக்கு மாநில தலைவர் VP ராமலிங்கம் மற்றும் மாநில பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா வழிகாட்டுதலின் பேரில் உறுதுணையாக இருப்போம் என்று உறுதியளித்தார். மாநில மகளிர் அணி தலைவி திருமதி தாமரை செல்வி, மகளிர் அணி மேலும் உற்சாகத்துடன் தொடர்ந்து செயல்பட்டு புதுச்சேரியில் தேசிய நாயக கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைக்க பாடுபட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தமிழர்களின் பாரம்பரிய கலைகளில் ஒன்றான பறை இசை கலை அனைவராலும் ரசிக்கக்கூடிய கலையாகும். இந்த கலையின் பெருமையை உலகுக்கு எடுத்துரைக்கும் வகையில் சுபா மற்றும் சுரேஷ் ராம் ஆகியோர் தயாரிப்பில் விஜயகுமார் இயக்கத்தில் உருவான மாண்புமிகு பறை திரைப்படம் புதுச்சேரியில் வெளியானது. பறை இசையின் பெருமையை உலகுக்கு தெரிவிக்கும் வகையில் கதைக்களத்தில் உருவான மாண்புமிகு பறை திரைப்படம் வெற்றி பெற வேண்டிய திரைப்பட குழுவினர் மற்றும் ஏராளமான ரசிகர்கள் மற்றும் பொதுமக்கள் தியேட்டர் முன்பு ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடினர். திண்டிவனம் ரெட்டனை கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி உடனுரை ஸ்ரீ ராஜராஜேஸ்வரர் ஆலயத்தில் கார்த்திகை மாத 5வது சோமவாரத்தை முன்னிட்டு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. வண்ணமலர்களால் அழகுற அலங்கரிக்கப்பட்ட உற்சவர்கள் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி மற்றும் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரர் பக்தர்களுக்கு ரம்யமாக காட்சியளித்தனர். தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்று மகா தீபாராதனை, கும்ப தீபம், பஞ்சமகா தீபாராதனை மற்றும் கற்பூர ஆரத்தி ஆகியவை காண்பிக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து ஆலய உட்பிரகாரத்தில் உற்சவர்கள் வலம் வந்து பக்தர்களுக்கு கற்பூர ஆரத்தி வழங்கப்பட்டது. பின்னர் நடைபெற்ற வீதி உலாவில் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வழிபாட்டில் பங்கேற்றனர்.
விஸ்வகர்மா முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் சரவணன் ஆச்சாரி நினைவு தினத்தை ஒட்டி சாரம் அவை திரளில் அன்னதானம் நடைபெற்றது. முன்னதாக அவருக்கு மாலை அணிவித்து மலரஞ்சலி மற்றும் வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. இதில் விஸ்வகர்மா முன்னேற்றக் கழக தலைவர் எஸ். மூர்த்தி, துணைத் தலைவர் ராமலிங்கம், பொருளாளர் சேகர், நிர்வாகிகள் பஞ்சாச்சரம், ரவி, வெங்கடேஷ், சுப்பிரமணி, ஆறுமுகம், மணி, செல்வம், தண்டபாணி, ஞானசேகர், கோவிந்தராஜ், துரைராஜ், மணிகண்டன் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் உறவினர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். பாகூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் பிறந்தநாளை முன்னிட்டு திமுக தொழிலாளர் விவசாய அணி சார்பில் சட்டமன்ற உறுப்பினருக்கு பரிசுப் பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி பாகூர் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. மாநில விவசாய தொழிலாளர் அணி அமைப்பாளர் தவமுருகன் தலைமையில் ஞானவேல், பூபாலன், முத்து, சிவக்குமார், குமரன் உள்ளிட்டோர் முன்னிலையில் சுய உதவி குழுவினர் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோர் பிள்ளையார் கோவிலிலிருந்து சீர்வரிசை தட்டுகளுடன் ஊர்வலமாக வந்து கேக் வெட்டி பொன்னாடை போர்த்தி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் குருவிநத்தம் பஞ்சாயத்தார்கள், இளைஞர்கள் உட்பட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு பகுதியில் ஜேசிஎம் மக்கள் மன்றத்தின் 16வது கிளையை லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார், நெல்லித்தோப்பு மன்ற கிளை தலைவர் விஜயராஜ் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர். முன்னதாக மக்கள் மன்றத்தை திறக்க வந்த எல்ஜேகே தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு தொண்டர்கள் பட்டாசு வெடித்து மலர் தூவி மேளதாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து சபரி படையாச்சி வீதியில் உள்ள பெரியபாளையத்தம்மன் கோவிலில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் சுவாமி தரிசனம் செய்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.